கொடைக்கானலில் வெப்பநிலை குறைந்து கடும் குளிர் நிலவுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், விவரங்கள். மழை நிலவரிசை என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக உறைபனி சற்று தாமதமாக தொடங்கினாலும் பனியின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வண்ணமே உள்ளது. குறிப்பாக கடந்த மாதத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் நீர்ப்பனி காணப்பட்ட நிலையில் கடந்த சில தினங்களாக உறைபனி காலம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நேற்று பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் இரவில் வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் வரை நிலவி வருவதாலும் மழைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலையில் 6 டிகிரி செல்சியஸ் குறைவாக வெப்பநிலை காணப்பட்டு கடும் குளிர் நிலவியதால் பசுமை புட்களின் மேல் விழுந்த நீர்ப்பனி துளிகள் உறைந்து உறைப்பனியாக மாறியது. அதே போல ஏரிச்சாலை பகுதியில் இருந்த தண்ணீர் தொட்டியில் இருந்த தண்ணீர் உறைந்து ஐஸ் கட்டிகளாக மாறியுள்ளது. குறிப்பாக இந்த உறைப்பனியானது கொடைக்கானல் நீர்பிடிப்பகுதியான ஜிம்கானா, பியர் சோலா சாலை, ரெயின் பூங்கா, பாம்பார்புரம், அப்சர்வேட்டரி, வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் ஆற்றுக்கரையோர பகுதியில் அதிக அளவில் காணப்பட்டது. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள பசுமையான புட்களின் மேல் உறைப்பனி பொழிவு இருந்ததால் வெள்ளை கம்பள விடுத்தது போன்று காட்சியளித்தது. அதே போல இலைகள், புட்களின் மேலும் வாகனங்களின் மேற்பரப்பிலும் இருசக்கரவான இருக்கைகளிலும் உறைப்பனி படர்ந்திருந்த காட்சிகள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்தது. இந்த காட்சிக்கான ஏரிச்சாலை பகுதிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் மலைப்பகுதியில் நிலை வரும் கடும் குளிரினால் அதிகாலையிலே ஆங்காங்கே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிரை சமாளிக்கும் சொட்டர், ஜர்கின் உள்ளிட்ட குளிர் தாங்கும் ஆடைகள் அணிந்தவர் நடமாடி வருகின்றனர். இந்த உறைப்பனி புல்வெளியில் படர்ந்த காட்சிகள் கழுகு பறவை காட்சிகள் மூலம் பார்க்கும்போது பெருமிக்க வைக்கும் காஷ்மீர் போல் காட்சியளிப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.